இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் சனிக்கிழமையிலே அன்னையுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். அதோடு கூட இன்றைக்கு தாயாம் திரு அவையானது இன்றைக்கு சிறப்பான ஒரு விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திருத்தூதரும் மறைசாட்சியுமான புனித அந்திரேயா அவருடைய நினைவை விழாவை இன்றைக்கு நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இவரை பற்றிய செய்தி நாம் பார்க்கிற வேளையிலே தூய பேதுரு அவருடைய மூத்த சகோதரர் தான் புனித அந்திரேயா. அவருடைய பெயருக்கேற்ப வீர மனிதன் என்ற ஒரு அர்த்தம். அந்திரேயா என்று சொன்னாலே வீர மனிதன் என்ற ஒரு அர்த்தம். திருமுழுக்கு யோவானினுடைய சீடராக முதலில் இவர் இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுதுதான் இயேசு அந்த வழியாக செல்கிற வேளையிலே திருமுழுக்கு யோவான், இதோ இறைவனின் செம்மறி ஆட்டுக்குட்டி, இவரே கடவுளுடைய மெஸ்ஸியா, கடவுளின் மகன் என்று சொல்கிற பொழுது உடனடியாக அந்திரேயா இயேசுவை பின்தொடர்ந்து போய் இயேசுவோடு இருக்கின்றார். அவர்தான் மெஸ்ஸியா என்பதை கண்டு கொண்ட பிற்பாடு உடனடியாக தன்னுடைய சகோதரன் பேதுருவிடத்திலே வந்து, நான் மெஸ்ஸியாவை கண்டேன் என்று பேதுருவையும் கடவுளிடத்திலே இயேசுவிடத்திலே அழைத்து சென்றவர் புனித அந்திரேயாவாக இருக்கிறார். அதை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கிற வேளையிலே பிறகு இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டது போல இவருடைய சகோதரரோடு மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். உடனே தன்னுடைய சகோதரரோடு சேர்ந்து இயேசுனுடைய சீடராக அவர் செல்கிறார். பிறகு நற்செய்தியை நாம் எடுத்து வாசிக்கிற பொழுது யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு அந்த மக்களுக்கு 3 நாட்கள் தொடர்ந்து பாலைவனத்திலே போதித்து கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாரும் பசியால் வாடி கொண்டிருந்த போது ஏதாவது அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தன்னுடைய கருத்தை சீடர்களோடு பகிர்ந்து கொண்ட பொழுது எல்லாரும் நாம் என்ன செய்ய முடியும், எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலும் யாருக்கும் நம்மால் எதுவும் உணவு கொடுக்க முடியாது என்று சொன்னபோது அந்திரேயா என்ற இந்த மனிதர் மட்டும்தான், இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனிடத்திலே 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது. இயேசு ஆற்றக்கூடிய அந்த புதுமையை ஏதோ முன்கூட்டியே உணர்ந்தவராக அதை சொன்னபோதுதான் உடனடியாக அதை என்னிடத்திலே கொண்டு வார்கள் என்று சொல்லி ஜெபித்து அதை பழுகி பெருகி மக்களுக்கு எல்லாம் உணவளித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிறகு கிரேக்கர் ஒருவர் இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டு இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று பிலிப்பிடம் வருகிறார். பிலிப்பு இவரிடத்திலே சொல்கிற பொழுது அந்த கிரேக்கரையும் இயேசுவிடத்திலே அழைத்து செல்கிறார். இப்படி இவருடைய அந்த நற்செய்தி ஏடுகளிலே பார்க்கிற பொழுது இவருடைய பணி மற்றவர்களை ஆண்டவிடத்திலே மெஸ்ஸியாவிடத்திலே கொண்டு வரக்கூடிய ஒரு மேன்மையான பணியாக இருக்கிறது. இயேசுனுடைய இறப்புக்கு பிற்பாடு சீடர்கள் எல்லாம் உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இவர் எங்கு சென்றார் என்றால் ரஷ்யாவிலே அங்கு சென்று நற்செய்தி அறிவிக்கின்றார். பத்ராஸ் என்கின்ற அந்த இடத்திலே நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது ஆளுநர் நேஜ்ரஸ் என்பவன், அவருடைய மனைவி மேக்சிமிலா, அவர் சற்று நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். இவரையினுடைய நற்செய்தியால் அங்கு அவருடைய சுகம் பெறுகிற வேளையிலே அவர் திருமுழுக்கு பெற விரும்புகிறார். இதை அறிந்து அந்த ஆளுநன் கோபப்பட்டு இவரை எக்ஸ் வடிவ சிலுவையிலே அறைந்து கொலை செய்தான் என்பது இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிற செய்தி. ஒவ்வொரு ஆண்டும் இவருடைய விழாவின் போது இவருடைய வாழ்க்கை குறிப்பை நாம் படிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். அதோடு கூட இவருடைய வாழ்வு நமக்கு சொல்லக்கூடிய பாடம். ஒவ்வொரு முறையும் தொடக்கத்திலே சொன்னது போல இவர் மற்றவர்களை இயேசுவிடத்திலே கொண்டு வந்த ஒரு மனிதராக இருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய சகோதரன் பேதுருவுக்கு இயேசுவை அறிமுகம் செய்தவர் இவர்தான். இரண்டாவதாக இந்த உலக செல்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு கடவுளை பின்பற்றி சென்றார்கள். ஆண்டவர் இயேசு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைத்த போது இந்த உலக செல்வம் எனக்கு முக்கியம் அல்ல, அதைவிட ஒப்பற்ற செல்வமாக்கிய இந்த இயேசுவையும் அவருடைய இறைவார்த்தையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு எல்லாவற்றையும் விட்டு சென்றார் என்பது அவருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது பாடம்.
ஆனால் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு பாடத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையோடு நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். மிக அழகாக ஒரு சகோதரர் அதை பகிர்ந்திருந்தார். இவருடைய அந்த வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இவர்தான் மூத்த சகோதரர், பேதுருக்கு மூத்த சகோதரர், அண்ணன். ஆனால் அவர் இயேசுவிடத்திலே பேதுருவை அழைத்து வந்து அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் நற்செய்தியிலே நாம் பார்க்கிற வேளையிலே இவருடைய சுவாபம் பேதுருடைய சுவாபம் இரண்டும் மிக மிக வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. பேதுரு எதற்கெடுத்தாலும் அவசரமாக ஒரு வார்த்தை பதில் சொல்வது, பிறகு இயேசுவிடத்திலிருந்து ஏதாவது திட்டு வாங்குவது போன்ற ஒன்று. ஆனால் அந்திரேயா எங்கேயும் அதிகமாக பேசியதாக சொல்லப்படவில்லை. இப்படி இருக்கிற பொழுது முதலிலே தன்னுடைய சகோதரனை இயேசுவிடத்திலே அறிமுகப்படுத்தியவர். ஆனால் காலப்போக்கிலே அந்த மிக முக்கிய சீடர்களில் ஒருவராக பேதுரு இருக்கிறார். அந்த பேதுருதான் எல்லாருக்கும் தலைவராக இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட எந்த விதமான ஒரு பொறாமை குணம் இவரிடத்திலே இல்லை என்பது நாம் எல்லாருமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு 5 வயதில் அண்ணன் தம்பி, 10 வயதில் பங்காளி என்ற ஒரு உணர்வு. இன்றைக்கு அதிகமான ஒரு வெறுப்பு பகைமை யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உடன் பிறந்தவர்களோடு. நன்றாக இருக்கிறோம், திருமணம் புரிந்து அல்லது வேலை என்று வந்து அவரவர் தனித்தனி குடும்பமாக மாறுகிற பொழுது அவரவருடைய வளர்ச்சி நமக்கு ஒரு பெரிய பொறாமையை கொடுக்கிறது. ஆனால் இவரிடத்திலே அந்த ஒரு குணம் இல்லை. தன்னுடைய வயதில் மூத்த இவராக தான் வயதில் மூத்தவராக இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட தன்னுடைய சகோதரன் பேதுருடைய வளர்ச்சியை பார்த்து எந்த பொறாமையோ ஆத்திரமோ படாத ஒரு மனிதராக அவர் இருக்கிறார் என்பது இன்றைக்கு மற்றொரு பாடமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்முடன் பிறந்தவர்கள் வளருகிற பொழுது, எல்லா நிலையிலும் சிறப்பாக இருக்கிற பொழுது அதை பார்த்து நாம் மகிழ வேண்டுமே ஒழிய பொறாமைப்படக்கூடாது என்கின்ற மற்றொரு சிறப்பான பாடத்தை நமக்கு இவர் கற்றுத்தருகிறார். எனவே இவருடைய விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நாளில் இந்த 3 கருத்துக்களை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கை பாடமாக்குவோம். அதிலும் சிறப்பாக இந்த கடைசி சிந்தனை எல்லா நிலையிலும் உடன் பிறந்தவர்களை உளமாற நேர்மையான மனதோடு மகிழ்வான மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிற, அடுத்தவருடைய மகிழ்ச்சியில் அடுத்தவருடைய வளர்ச்சியில் மகிழ்ச்சி காணக்கூடிய மனப்பான்மையை நாம் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனே சினம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.